கோயில் சாமி சிலைங்க இருக்குல்ல, அந்த சிலையெல்லாம் வந்து உடச்சதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னென்ன சிலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கணபதி சிலை இருக்குது, பக்கத்தில் மாரியம்மன் இருக்குது, அதுக்கப்புறம் முருகர், இவங்க எல்லாத்தையும் அவங்க உடச்சி நொறுக்கிட்டாங்க, முகத்தை சதிச்சிட்டாங்க, கையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காளியம்மன் இருக்காங்க, அவங்களோட முகத்தை உடச்சி கையெல்லாம் உடச்சி ரொம்ப இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வெளியே நிறுத்திக்கிட்டிங்கன்னா முனீஸ்வரர் இருக்கார், முனீஸ்வரோட முகத்தை முழுசாக காணாக்கிட்டாங்க. தாம் வணங்கி வந்த சிலைகள் எல்லாம் தலைகள் அற்று முகங்கள் கைகள் உடைத்து சிதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் எந்த பக்தன் தான் கண்ணீர் வடிக்க மாட்டான். காப்பார் ஹார்பண்டான் தோட்டத்தில் வீற்றிருக்கும் 1000 கண்ணுடையாள் முனீஸ்வரர் ஆலயம் காலகாலமாக தமது குறைகளை தீர்த்து பெரும் அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறது என்பது பல ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை. மக்கள் ஓசை செய்திகளுக்காக PR ஜெயசீலன். காப்பாரில் அண்மையில் பரபரப்பாக நடந்த ஒரு சம்பவம். காப்பார் ஹார்பண்டான் தோட்டத்தில் வீற்றிருக்கும் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா 1000 கண்ணுடையாள் முனீஸ்வரர் ஆலய சிலை உடைப்பு சம்பவம் காப்பார் மக்களிடையே பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் வந்து 120 வருஷமாக இருக்குது. இங்கே நாங்களாம் 4 தலைமுறை நாங்களும் சாமி கும்பிட்றோம். நாங்களாம் வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் போகிற பெண்கள்லாம் தாய்மாரெலாம் இருக்காங்களே, வந்து பார்த்துட்டு அவங்க வடிக்கிற கண்ணீர் எங்களால் மன உளைச்சலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களால் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா பெண்களை வந்து சமாதானப்படுத்த பெரிய சின்னமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 120 வருஷம் கோயில் வந்து சாதாரணமாக யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத வந்து உடச்சி விட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்துங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லோரும் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே யாரும் போகிறதில்ல. ஏன்னா போலீஸோட தடுப்பு இருக்குது. ஆனால் என்ன நம்பிக்கைனா எல்லாத்துக்கும் போலீஸ் ஒரு முடிவு, நல்ல முடிவு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாம் எதிர்பார்க்குறேன். இப்போ திருவிழா முடிஞ்சு ஒரு எத்தனை நாள் பாக்கி? 3 நாளில் நான் கோயிலுக்கு இங்கே வரக்குள்ளே எல்லாம் சிலையெல்லாம் எல்லாம் உடச்சி கிடக்குது. இது யார் செஞ்சால் என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பாலாஜி கொடுத்துருக்கோம். அவங்க என்ன முடிவு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா லைஃப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இது இப்படியே மனம் போல இங்கே இருக்கட்டுன்னு. ஆலயங்களை சட்டபூர்வமாக இடம் மாற்றுவதற்கு 1000 வழிகள் உள்ளன. அதற்காக தெய்வ சிலைகளை உடைப்பது வழி அல்ல. இந்துக்களின் உள்ளங்களை குடைந்தெடுக்கும் பெரும் வலி அல்லவா? இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.